ஃபைனலா தமிழ்ல வந்து ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அபிராமி, அர்ஜுன், பிரீத்தி முகுந்தன், விவேக் பிரசன்னா இவங்களெல்லாம் வச்சு பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு படம் டைரக்டட் பை சுபாஷ் கே ராஜ். இஸ் அ நியூ டைரக்டர். ஆனா வந்து படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஃபீலே ஆகாது. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை அண்ட் வால்கேனோ எஃபெக்ட் தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எங்கேயோ நடக்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து எப்படி வந்து அது செயின் பை செயின் வந்து வேற ஒரு விஷயத்துல அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இது ஒரு ஸ்டோரி. ஸ்டார்டிங் கொஞ்சம் வந்து அந்த கதைக்குள்ள போறதுக்காக வந்து அந்த நரேஷனுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மூவி வாஸ் லைக் பிளாஸ்ட். அன்எக்ஸ்பெக்டடா வந்து 2 சர்ப்ரைசிங் எலிமெண்ட் வச்சிருந்தாங்க. அது வந்து சூப்பரா இருந்துச்சு. எவ்வளோ ஃபைட் சீன்ஸ் இருந்தாலும் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்றதுனால வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்களாம் ஃபைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. போர் அடிக்கல. அது ஃபைட் பண்ண தெரியாம பண்றாங்க அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. செமையா பண்ணியிருக்காங்க. லைக் இட் வெரி மச். படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு வில்லன் வந்து அவரோட ப்ராஃபிட்காக வந்து மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு ஹீ இஸ் ட்ரைங் டு டூ சம்திங். இதுக்கு நடுவில் வந்து அர்ஜுன் ஃபேமிலி வந்து எப்படி மாட்டிக்கிறாங்க, அவங்க கிட்ட இவங்க மாட்டல, இவங்க கிட்ட தான் அவங்க மாட்டினாங்கன்ற மாதிரி படம் வந்து போகுது. இந்த படத்துல வந்து 2 விஷயம் மட்டும் கொஞ்சம் வந்து இப்படி பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன அப்படின்னா, வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருந்துச்சு. ஒரு பெரிய வில்லன் அவர் வந்து ஒரு ஆள் கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாரு. அவர் போய் ஒரு ரவுடி கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அப்புறம் அந்த ரவுடி வந்து வேற ஒரு தம்பி கிட்ட வந்து அந்த வேலையை கொடுக்குறாரு. அப்புறம் அந்த தம்பி கிட்ட ஒரு ஆள் வந்து வேலைக்கு சேர்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் அது காமிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப லென்த்தியா வந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு இன்சிடென்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது அதே சீன்ஸை போட்டு காமிக்கிறது வந்து கொஞ்சம் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ஒரு சொன்ன விஷயத்த வந்து நம்ம திரும்ப சொல்றதுனால ஜஸ்ட் ஒரு டயலாக் வச்சு அது முடிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி படம் வந்து பிளாஸ்டா இருந்துச்சு. ஐ ரெக்கமெண்ட் வாட்சிங் திஸ் மூவி இன் தியேட்டர்ஸ்.